டேய் என்னடா அவ்வளவு கும்பல் நிக்கிறாங்க? இந்த கியூல நின்னு குடுக்கறதுக்குள்ள கலெக்டர் ரிட்டையர்ட் ஆயிருவார் போல இருக்க. மாப்பிள்ள கூட்டத்தை சேர்க்கறதுதான் கஷ்டம், பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப பார். ஏனே என்னடா டேய் என்னையா பிரச்சனை? ஊருக்குள்ள பஸ் எது வரலையா? தண்ணி பிரச்சனையா? இவன் அழுகுறானா சிரிக்கிறானா? டேய் அழுதுகிட்டு இருக்கேன். யோ என்னையா பிரச்சனை? பொண்டாட்டி ஓடி போயிட்டான்டா. பொண்டாட்டி ஓடி போயிட்டானா கலெக்டரா கூட்டிட்டு ஓடினாரு? ஏண்டா டேய் ஆமா கையில என்ன அழுக்குச்சால? கட்டின புடவையோட ஓடி போயிருவான்னு தகவல் கிடைச்சது. அதான் ராத்திரியே உருவி வச்சிட்டேன். அந்த கோலத்துல எப்படியா ஓடுனா அவ? என் வேட்டிய உருவிட்டு போயிட்டானே. ஓ தத்ரியம் புடிச்சனே. டேய் அதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் முத பொண்டாட்டி ஓடி போனதுக்கு அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து சேர்க்க மாட்டாங்க. எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. போடா போடா போட போட உனெல்லாம் ஊருக்குள்ளே பார்க்க கூடாது போ. அண்ணே கலெக்டர் எப்பனே வருவாரு? He'll come, I say. He'll come. Don't irritate me. Shoo. Nobody is following the rules here. That's why I don't like this country. Collector is not coming on time. I've been waiting for past 2 hours. I have to go. What the hell is this? Shut up. You know Perumal temple. All red and white sunam paint. அப்ப பெரும் முந்திரி பருப்பு பாஸ் பருப்பு ஒயிட் ரைசிங் ஆடிங் பானை கம்ம பொங்கல் ரெடி. வெரி டேஸ்ட். Is it? எஸ் பெல் த ரிங் கிவ் த ஐஜர். Okay. Go fast. Govinda, Don't miss. Go. Govinda. டேய் அப்படி என்னடா சொன்னேன்? இவன் எப்படி ஓடுறான்? மாப்ள அவ என்ன சொன்னான்னு எனக்கு புரியல, பட் நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்னன்னு? பக்கத்துல பெருமாள் கோவில்ல பொங்கல் போறாங்க. பொங்கல் போறாங்க. அவன் பறந்து. சார் கலெக்டர் சார் சொல்லுங்க சார். யார் யாரு? வாங்கங்க. கல்வி சார். சார் கல்வி கண்ணு தெரியல. டேய் பாத்துடா. மனுவ குறா. இந்தாங்க சார். இந்தாங்க சார். என்னையா அது? சார் எங்க ஊருக்குள்ள தண்ணி தொட்டியா நீங்க தான் திறந்து வச்சீங்க, எங்க ஊருக்குள்ள லைப்ரரி நீங்க தான் திறந்து வச்சீங்க, எங்க ஊருக்குள்ள பள்ளிக்கூடத்தையும் நீங்க தான் திறந்து வச்சீங்க. அதே மாதிரி எங்களுக்குன்னு எங்க ஊருக்குள்ள ஒரு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டீங்களா? நல்லா இருக்குங்க சாமி. ஒயின் ஷாப்பா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கீங்களா சார்? இத போய் சாதாரண விஷயம்ன்றீங்க, இதோட சீரியஸ்னஸ் தெரியல சார் உங்களுக்கு. பக்கத்து ஊருக்கு நாங்க குடிக்க போனா உள்ளூர்காரன் நாங்களே கையில கட்டிட்டு தான் குடிக்கிறோம், நீங்க என்னடா பேண்ட் போட்டு குடிக்கிறீங்கன்னு அடிக்கிறாங்க சார். சார் பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்களா? சார் அவனாவது பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்க சார், என்ன பேண்ட்டை கழட்ட சொல்லி உள்ள ஏன்டா ஜட்டி போடலன்னு அடிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார், பைக் எடுத்து பக்கத்தூர்ல போய் சாப்பிட்டு திரும்பி வர்றப்ப போலீஸ்காரங்க இடையில மறைச்சு வாய் ஊத சொல்லி டார்ச்சர் பண்றாங்க சார். வாயை ஊதுனீங்களா? இனிமே ஊத சொல்லுவ சார்? எங்களுக்கும் அந்த ஊருக்கும் சண்டை வருது, இதனால பல மண்டை உடையுது. எங்க ஊருக்குன்னு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க சார். அப்படி மட்டும் பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எலெக்ஷன்ல உங்களுக்கே ஓட்டு போட்டுரும் சார். ஐயோ கலெக்டருக்கும் கவுன்சிலருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறானே. சார் நீங்க பண்ணி கொடுங்க சார். ஜாதி கலவரத்துல பிரச்சனை வந்தது பார்த்துருக்கேன், ஆனா பிராந்தி கலவரத்துல பிரச்சனை வந்தது இப்பதான் பாக்குறேன். ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். தேவையற்ற கலவரங்கள் நடப்பதால் 30 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூடுமாறு உத்தரவிடுகிறேன். என்னடா? ஏய் ஏடா மறந்து போய் மாரியம்மன் கோயில்ல படுத்துட்டோமா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப். இளம் பெண்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இப்ப இந்த கொலவெல்லாம்? தம்பி, இந்த ஊர் எம்எல்ஏ செய்ய முடியாதத, இந்த ஊர் கவுன்சிலர் செய்ய காரணம் நீங்க ஒருத்தரா இருந்து சுத்துவட்டை கிராமத்துல இருக்கிற எல்லா மதுபான கடைகளையும் மூட வச்சீங்க பாருங்க. அதுக்குதான் தம்பி இந்த மரியாதை. உங்க சந்தோஷத்துக்கு காரணம் நான் இல்லைங்க, இதோ இருக்கானே இந்த உத்தமன் தான். இவன் ரத்தம் சிந்தினதுனாலதான் எல்லாம் நடந்தது. ஒரு குக்கிராமத்தையே குஜராத் ஆக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி. குஜராத்தா? ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே. உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே. தம்பி ஒரு நிமிஷம். கலெக்டர் கடையெல்லாம் மூடினதுனால ஒரு பொண்ணுக்கு உன் ஃப்ரெண்டு மேல காதல் வந்திருக்கு. இது நல்ல விஷயம் தானே? இதுல பிரச்சனையே இல்லையே. காதலே இப்பதானங்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தானே பிரச்சனை. டேய் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? பேங்க்ல அமௌண்ட் டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்து. யார் அவன்? மாப்பிள்ள யாழ் வளர்மதி வீட்டுல பிரச்சனை ஆச்சுடா.
இன்னைக்கு ஊரை விட்டு ஓடிடலான்னு முடிவுல இருக்கும்டா. காலையில தானடா லவ் பண்ணவே ஆரம்பிச்ச. உண்மையான காதலுக்கு ஒரு கால் செட்டு போதும் மாப்ள. இங்க வர்ற மைக்கு டீல நனைஞ்ச பொண்ணும் திடீர்னு கிடைச்ச பொண்ணும் ரொம்ப நேரம் தாங்காது. எப்போ வேணாலும் பிச்சுட்டு போயிடும். பார்த்து நடந்துக்க மாப்ள. பொசுக்குன்னு கிடைச்ச பொண்ணு போலீஸ் கையில இருக்கிற கன்னு ரொம்ப பவர்ஃபுல் மாப்ள. உனக்கு ரைமிங் பேச தெரியுமா? எனக்கும் தெரியும். இங்க பார், இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வளர்மதி ஊர்ல இருக்கிற தேரடி வீதி இல்ல, அங்க வந்து நிப்பா. நீ அவளை கூட்டிட்டு ஓடிடுறா. இல்ல, கூட்டிட்டு வந்துடுறா. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ப்ளீஸ்டா. அதெல்லாம் முடியாதுடா மச்சான். நீ மட்டும் இந்த காதலை சேர்த்து வைக்கல, நாளைக்கு எங்களை உயிரோட பார்க்க முடியாது. டே நான் அண்ணன் நயன்தாராவையோ காஜல் அகர்வாலியா கரெக்ட் பண்ணிட்டேன். வாஸ்து மீன் வாயு மாதிரி ஒரு வாயு, அதுவும் வாலண்டரியா வந்து வலையில விழுந்திருக்காடா. டே, இந்த ஆப்பரை மிஸ் பண்ணிட்டேனா அடுத்த ஆப்பர் எனக்கு கிடைக்காதுடா. டே ப்ளீஸ்டா. டே நீ யோசிச்சு பாரு, இதே குளத்துல உனக்கு அப்ப 2 வயசு இருக்கும். ஆமா, அப்ப உனக்கு 2 வயசு தான். என்ன சொல்ல வர? ஆனா உனக்கு மட்டும் நீச்சல் தெரியாது. அப்ப டேய், நான் டேய், எப்பா நிறுத்துறவன் புராணத்தை. அந்த பொண்ணை நைட்டு கூட்டு வந்த அவ்வளவுதானே? எஸ், கூட்டு வந்து தொலைக்கிறேன். இந்த சின்ன பயலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு மாப்பிள்ள. என்னாச்சுன்னு தெரியலையே. சொல்றா மாப்பிள்ள. டேய் மைக்கு, தேரடி வீதியில தான்டா இருக்கேன். யாரையுமே காணோம். இப்பதான்டா போன் பண்ணா, வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம். நீ அதே தெருல பாத்துக்கிட்டே இரு, வந்துருவா. டேய், என்னடா உன்னோட வயசு ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. ஆமாடா, என்னை விட 2-3 வயசு ஜாஸ்தி தான். 2-3 வயசா? 2-3 தலைமுறையா வித்தியாசம் வரும் போல இருக்குடா. காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். பொறாம பிடிச்சவனே, நீ கூட்டிட்டு வா. டேய், வர்றப்ப தேவையில்லாம மனசு அலபாய விடாத. அவ உனக்கு தங்கச்சி முறை வேணும். எது? ஏன் தங்கச்சியா? செருப்பால் அடிப்பேன். நாளைக்கே பால் ஊத்துற மாதிரி இருக்கா இவ என் தங்கச்சியா? பரவாயில்ல, வாழ்ந்து அவ கூட தான் வாழ்வேன். விதி யார விட்டுது? மைக்கேலாகிய நீங்கள் ரெஜினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? வாயை திறந்து கூறுங்கள். சம்மதம். ரெஜினா ஆகிய நீங்கள் மைக்கேலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அந்த வெத்தலைய முழுங்கிட்டு சொல்லி தொலை. சீக்கிரம் ரிங்க மாத்திட்டு இடத்த காலி பண்ணுங்கப்பா. I love you, darling. ஐயோ கர்த்தரே. டேய், இது கல்யாணம் வரைக்குமே தாங்குமான்னு தெரியலடா. அதெல்லாம் எல்லாம் தாங்கும்டா. வாயை மூடுறா. தப்புச்சாண்டா மைக்கு. பையில பண நகையெல்லாம் இருக்குது. யார் நோட்டம் போறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போ. இல்ல சட்டை இல்ல, என் மூஞ்சில நட்டு பஞ்சு போடு. பாட்டி, எப்படி உங்க மூஞ்சில? ஏன் பயப்படுத? குத்தல, அப்பதானே என்ன அடிச்சு போட்டு இவளை தூக்கிட்டு போயிட்டாங்க நம்புவால. குத்து. என்ன ரோசனை பண்ணுத? குத்தல. ஓகே, அதுவும் சரிதான். குத்து குத்து. குத்தணும்னா எப்படி குத்தணும் தெரியல. மா குத்து, மஞ்ச குத்து, பூ குத்து, புள்ளையார் குத்துன்னு இப்படி புடிச்சு. ஐயோ பாட்டி. ஏய் மைக்கு, நாங்க ஸ்டேஷன் வந்துட்டோம்டா. நீ எங்கடா இருக்க? தேங்க்ஸ் ராமாப்ல. நான் கியூலாண்ட நிக்கிறேன், வந்துடுறேன்டா. சீக்கிரம் வாடா. சரிடா. பெரிய இடத்துல வசதியா வாழ்ந்த பொண்ணு மெட்ராஸ்ல போய் 2000 ரூபா வாடகையில், அதுவும் ஆஸ்பிராசிட்டு போட்ட வீட்டில் குடும்பம் நடத்த போறீங்க. ஏற்கனவே அங்கே அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வேற இருக்கேன். நடுவில் ஒரு சின்ன துணியா, அதுலயும் ஏகப்பட்ட ஓட்டை. நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறத அந்த ஃப்ரெண்டும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வாடகை கொடுக்கலன்னா குடுமையை பிடிச்சி கேட்குமா. ஏண்டா 3 மாசம் ஆகுது வாடகை தரத்துக்கு வக்கு இல்ல.
உனக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு பொண்டாட்டி. மானங்கெட்டவனே. எப்படியாவது வாடகை கொடுத்துரு. தயவு செய்து கிட்ட மட்டும் வந்து பேசாத. என்னது? ஒண்ணு இல்லக்கா, ஒரு 1 hour டைம் கொடுங்க ஹவுஸ் ஓனர். என் பொண்டாட்டி கம்மலை வித்தாவது வாடகை கொடுத்துறேன். யாரு சொல்றா மைக்கு. மாப்பிள்ள, திடீர்னு டிக்கெட் விலையை ஏத்திட்டாங்க. ஒரு 20 ரூபா கம்மியா இருக்கு, வந்து கொடுத்துட்டு போறியா? அப்படியா? சரி இரு வரேன். என்ன டிக்கெட் எடுக்க 20 ரூபா குறைதான். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுக்குறீங்களா? இந்தாங்க பேசுங்க. பேலன்ஸ் கம்மியா இருக்கு, பாத்துக்கங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. வளர்மதி, வளர்மதிடா, வளர்மதிதான். போடுறது மாடு பிடிக்கணும்ல. வாங்கல இங்கடா. வளரு, நம்மளெல்லாம் வழி அனுப்ப வந்திருக்காங்களா? டேய், நீங்கள பார்த்தா வழி அனுப்ப வந்தவங்க மாதிரி தெரியலடா. கையில கத்தி கம்பெல்லாம் வச்சிருக்காங்க. நம்மள போறதுக்கு வந்திருக்காங்கடா. ஐயோ, வளரு, கிளம்பு கிளம்பு, வா ஓடிடலாம். அவங்கள நான் தான் கூப்பிட்டேன். ஏன்? இது பாருங்க, 8 மணிக்கு சாப்பிட்டு 8:10க்கு தூங்குற ஆள் நான் வசதியா வாழ்ந்த பொண்ணு. என்னாலலாம் உங்க கூட வந்து கொசு கடியில கஷ்டப்பட முடியாது. போகல வேணா கொசுல வாங்கிக்கலாம். வளரு. பாட்டி, என்ன? அண்ணாப்ல, அண்ணால, ஏன் மூஞ்ச பத்தற? ஏய், வர்றாங்கடா, கிளம்புடா. அவ கூட ஓட வேண்டிய டிக்கெட்ல இவன் கூட ஓடுறத நினைச்சா கேவலமா இருக்கே.